அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும். நீங்க வாட்ஸ்அப்ல ம். கூப்பிட்டு சொன்னா வந்துருவாங்க பாருங்க. வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு சொன்னா, சரி. டெலகிராம்ல கூப்பிட்டு சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு சொல்லுங்க வந்துருவாங்க. சரிங்க. கட் பண்ணிட்டு போனாலும் சரி ஒன்றும் தவறு இல்லை. அது ஒன்றும் பண்ணாது. இப்போ தரணும் போகும். இணைப்பு துண்டிச்சிங்க. துடிச்சிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. சரிங்கய்யா. அதெல்லாம் ரொம்ப எளிமை பண்ணியாச்சு. இன்னைக்கெல்லாம் குருகுல கல்விகளை ம். கொண்டு வருது. செய்முறை தான். நீங்க இது செய்முறை தான். இது 10 மாசம் நீங்க ஆசிரியரோட ஒத்துழைக்கணும். 10 மாசத்துக்கு ம். கட்டணம் இருக்குது. முதல்ல புத்தகத்துக்கு கட்டணம் இருக்குது. அப்புறம் 1 ம். மாசம் தத்துவ வகுப்பு கட்டணம் இருக்குது. வசதி உள்ளவங்க தான் செய்ய முடியும். சாதாரண ஆளுக்கு செய்ய முடியாது. வசதி இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். சாதாரண ஆளுக்கு கற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவம் படிக்கணும்னா வசதி இருக்கிறவங்க தான் மருத்துவம் படிக்க முடியும். வசதி இல்லாதவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கற்கை நன்றி பிச்சையை புகழும் கற்கை நன்றி. இது பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தை நீங்களும் கத்துக்கிறீங்க. முடிஞ்சா பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அதுல ஆசிரியராக இருந்து பொருளீட்டுறீங்க. நோயாளி இது எப்படின்னு இந்த உலகத்துல முதல் முறையை கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்சு 30 வருஷம் ஆச்சு. இப்பதான் வருது. இப்ப உணவு பழக்கத்தை விட்டதனால் எனக்கு உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. எனக்கு புரோட்டீன் எனக்கு தேவையில்லாம போகுது. காத்துல புரோட்டீன் நிறைய இருக்கு. அது நைட்ரஜன் வடிவத்தில் இருக்குது. இந்த உடம்பு இழுத்துக்குது. நமக்கு தெரியல. 2000 வருஷம் எந்த முண்டங்களும் சொல்லி தரல. ம். சாப்பாடு திங்கிற அந்த ஊதாரி முண்டங்களும் சொல்லி தரல. பல்வேறு வகையான அமைப்பு இருக்கு நம்ம நாட்டில். இந்தியாவில் பல்வேறு வகையான அமைப்பு இருக்கு. படிமுறை இருக்கு. பக்தின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கர்மம்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஞானம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகம்னு சொல்லுவாங்க. இதுல எங்கேயுமே ஒவ்வொரு படிநிலை முடிச்சது அடுத்ததுக்கு போகணும். 1வது முடிச்சது 2க்கு போகணும், 2 முடிச்சுட்டு 3க்கு போகணும், 3 முடிச்சுட்டு 4க்கு போகணும். இதெல்லாம் யாரும் சொல்லி தர்றது இல்லை. ஏன்னா எந்த பல்கலைக்கழகத்துல இல்லை. 3000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது. உலகத்துல பல்கலைக்கழகம் தொடங்கியது இந்தியா தான். 3000 ஆண்டுக்கு முன்னாடி குருகுல கல்வி இருந்தது. திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது. இதெல்லாம் இருந்தது. வெள்ளைக்காரர்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நாட்டில் பள்ளிக்கூடமே கிடையாது. ஐரோப்பா நாடுகளில் பள்ளிக்கூடம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் படிக்கும் தெரியாது. அவங்கள காட்டுக்கு பனி பிரதேசத்துக்கு காட்டு மிராண்டிகள். வேட்டையாடுதலும் அப்புறம் குளிர்ச்சியிலே இருக்கிறதும் பனிக்கட்டியில இருக்கிறதும் அந்த மாதிரி காட்டு மிராண்டிகள். அவனுக்கு அந்த பனியில இருக்கிறவங்க எந்த வேலையும் மூளையை வேலை செய்யாது. நாக்கு தடியமா இருக்கும். எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உடம்பு கெட்டு போயிடும். எந்த சூழலுக்கு வாட தகுதியற்ற உடலாக இருக்கும். அவங்க முழுக்க 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 எந்த ஒழுக்கம் இருக்காது. உணவு ஒழுக்கம் இருக்காது. தனி மனித ஒழுக்கம் இருக்காது. இயற்கை அவங்களை அப்படித்தான் படைச்சது. அதே மாதிரி கடுமையான வெயில் இருக்கிற நாடுகளுக்கு அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்காது. இந்த மிதமா இருக்கிற இந்தியாவில் மட்டும்தான் எல்லா அறிவும் தோன்றுச்சு. அப்ப அறிவில் சிறந்த நாடு, கல்வியில் சிறந்த நாடு, கம்பன் பிறந்த நாடு, வள்ளுவன் பிறந்த நாடு, வான் புகழ் கொண்ட நாடு பாரதி சொன்னது சரியா போச்சு. சரி, நான் இப்படித்தான் வர்றேன். அப்ப இந்த உணவு இல்லாமல் வாழும் உணவு என்பது தேவையற்ற. உணவு என்பது வேறு, ஆரோக்கியம் என்பது வேறு, பசி என்பது வேறு. இப்படி பசி பிரிச்சு பார்க்கணும். வாய் ருசி கொடுத்ததும் இது இயற்கை தான். மரண தண்டனை கொடுக்கறது இயற்கை தான். மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சு போற வைக்கிறதுக்கு அறிவை கொடுத்தது இயற்கை தான். அப்ப இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் அந்த சட்டத்தை வளைக்க முடியும். சூழ்ச்சியால் இயற்கையை முறியடிக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா இயற்கை வளைச்சிடலாம். இப்போ மாடு இருக்குதுன்னா மாட்டை உடனே அடக்க முடியாது. அறிவை பயன்படுத்தி மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டோம்னு வச்சுக்கோங்க, மாடு சொன்னபடி கேட்கும். அந்த மாதிரி தான் இயற்கைக்கு நான் மூக்கணாங்கயிறு போட்டலாம். இயற்கை நம்ம சொன்னபடி கேட்க வைக்கலாம். அதுதான் கூறிய அறிவுன்னு பேரு. கூறிய அறிவு இருந்தால் செய்ய முடியும். சரியா? இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. அதுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருந்தது. பல கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். நாம் பல கோடி ஆண்டுகளா மாறி 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 தகுதி பெற்று போராடி பல்வகையான அற்புதமான உறுப்புகளை நம்ம உடம்புல வந்துச்சு. இதெல்லாம் இயற்கை கொடுத்த விந்தை. உடனே இந்த உறுப்பெல்லாம் படைக்கப்படலை. பல கோடி ஆண்டுகளை போராடி தாவரமா இருக்கிறப்ப சில உறுப்புகள் வருது, புழுவா இருக்கிறப்ப ஒரு சில உறுப்புகள் வருது, பூச்சியா இருக்கிறப்ப சில உறுப்புகள் வருது, ஊர்வன பாம்பா இருக்கிறப்ப சில உறுப்புகள் வருது, பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் 5ஆம் அறிவுல அது சில உறுப்புகள் வளருது, 6ஆம் அறிவுல சில மகேஸ்வரி சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லங்க ஐயா, நான் சொல்லலைங்க. நீங்க படிங்க ஐயா. ஒரு அம்மா ஆடல் நாயகின்னு வருவாங்க ஐயா. லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், வரேன். மாலதின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. சரி 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 சரி. நாங்க 3 பேர் இருந்தாங்க ஐயா, நண்பர்களுங்க ஐயா.
நல்லது 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 நல்லது. சரி சரி சரி, பரவாயில்ல. ஆக பல கோடி ஆண்டுகளாக ஒவ்வொரு உறுப்பா பெற்று 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 கடைசியில 100 ஆண்டுகள் வாழ்ற அளவுக்கு தகுதி உள்ளதா நம்ம மாறி இருக்கோம். அதை பல கோடி ஆண்டுகளா போராடி 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 பல அற்புதமான உறுப்புகளை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதனை சில சில ஆண்டுகளே நம்ம தொலைச்சு போடுறோம். என்னது? சில ஆண்டுகளில் நாம் தொலைத்து விடுகிறோம். பல கோடி ஆண்டுகளாக போராடி போராடி பல்வகையான அருமையான உறுப்புகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் சில ஆண்டுகள் கூட வாழக்க தெரியாம, சில ஆண்டுகள்ல வாழ தெரியாம, அந்த உறுப்புகளை ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம வீணா செத்து போயிடுறேன். சரியா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க நான் ஐயா. என்ன சொல்றேன்னு புரியுதா? நம்ம வந்து ஒன்றாம் அறிவுல சில உடம்பை ஒன்றாம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 2ஆம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 3ஆம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 4ஆம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 5ஆம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 6ஆம் அறிவுல சில உறுப்புகளை பெற்றோம், 7ஆம் அறிவிலும் சில உறுப்புகளை பெற்றோம். இதெல்லாம் பல கோடி ஆண்டா வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம வெறும் இந்த மானங்கெட்ட நாக்கு ருசிக்கு அடிமையாகி எல்லா உறுப்புகளையும் செயலற்றதை மாத்தி வீணா தற்கொலை பண்ணிக்கிறோம். எப்படி? திருப்பி வீணா சொல்லுங்க. தற்கொலை பண்ணி வீணா தற்கொலை பண்ணிக்கிறோம். சார், இந்த தற்கொலைக்கு பேரு சாவுங்கிறான். ஆமா. இந்த தற்கொலைக்கு பேரு சாவுன்னு சொல்லி அவனை சவுண்டி அடிச்சு கடைசியில் வச்சிடுறாங்க. சரியா? யோகிகள் மட்டும்தான் இயற்கை சாவு எழுதினார்கள். யோகிகள் மட்டும்தான் இயற்கை சாவு எழுதினார்கள். அவங்களுக்கு பேரு யோகின்னு பேர். அவங்களுக்கு மட்டும் எப்படியுமே சக்தி வந்தது? அவங்க எப்படி மூச்சு பயிற்சி பண்ணாங்க? மூச்சையே மறுத்தாங்க, காற்றையும் மறுத்தாங்க, நீரையும் மறுத்தாங்க, உடலையும் மறுத்தாங்க. எப்படி? அவங்க மட்டும் யோகிகளை மாறிட்டாங்க. அவங்கள மட்டும் தத்துவத்தை பேசுறோம், அவங்கள எல்லாத்தையும் கும்பிடுறோம், அவங்கள மறைந்த இடத்தை புதைத்த இடத்தை வந்து வணங்குகிறோம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். எப்படி சாத்தியம் இது? சிந்தனை பண்ணுங்க. ஆமாங்க ஐயா. அப்ப போராடி 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 சொல்லுவாங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் பொய்யனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான் அடி. அப்ப பல கோடி ஆண்டுகளாக போராடி 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 பெற்று வந்த இந்த உடலை சில ஆண்டுகள் கூட வாழ யோகுதி இல்லாமல் இந்த கல்வி முறை நம்மளை நாசம் பண்ணிவிட்டது. குறிப்பாக வெள்ளைக்கார கல்வி முறை, குறிப்பாக மருத்துவர்கள், குறிப்பாக நியூட்ரிஷன் பேசுகின்ற அந்த காட்டு மிராண்டிகள், குறிப்பாக உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமில்லாத உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து உலகத்தை என்ன பண்ணிட்டானுங்க? வணிக நோக்கத்திற்காக, வியாபாரம் செய்வதற்காக எல்லாத்தையும் முட்டாளாக்கி தானும் செத்து போய் அந்த மாணவர்களையும் சாகடிச்சு இப்படித்தான் உலகம் போயிட்டு இருக்குது. ஆக நான் வந்து உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான், உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான் நாம் வாழ தெரியாம, வகை தெரியாம, வீணா சீரழிஞ்சு சாகிறதா, முக்திக்கு போறதா, சாகிறதா, முக்தி அடைவதா, முக்தினா என்ன, பிறப்புனா என்ன, முடிவுனா என்னன்னு தெரியாம பிறந்தாச்சு, முடிவு ஒழுக்கம் இல்லாம சட்டையை கிழிச்சிட்டு சாகிற மாதிரி சாகிறோம். இப்ப என்ன பண்றோம்னா, உணவு பழக்கத்தை அடியோடு மாற்றி அமைச்சிட்டு ஏற்கனவே சாப்பிட்ட உணவெல்லாம் வெளியெடுப்பதற்கு அதற்கான ஒரு உணவு முறை பின்பற்றுகிறோம். ஏற்கனவே உணவு சாப்பிட்டாச்சு, உடனே நிறுத்தினா செத்து போயிடுவான். உடனே நிறுத்தினா சொல்லுங்க, உடனே நிறுத்தினா என்னவா? அப்ப அந்த ஏற்கனவே உள்ள இருக்கிறது வெளியே எடுக்கணும்னா அதுக்கு சரியான ஓட்டை போடணும். உண்டியில காசு போட்டாச்சு, அதுக்கு ஒரு இன்னொரு ஓட்டை பண்ணணுமே இல்லையா? உண்டியில காசு போட்டாச்சு, அது குடிக்க எடுக்கணும், இன்னொரு ஓட்டை போட்டு அல்லது அது உடைச்சி உள்ளுக்கிறது எடுக்கணும். அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்டி காலியாகும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே அந்த உடம்புல இருக்கிற உணவுகளை வெளியிடுவதற்கு அதற்கான தூய தூய தண்ணீர், ஆற்று நீர் அல்லது மழை நீர், மருந்தடிக்காத தூய்மையான காய்கறிகள், இதை வைத்துக்கொண்டு படிப்படியாக படிப்படியாக மெல்ல 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 ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 மணி நேரத்துக்கு உணவு சாப்பிட்டு இடையில நீரை சாப்பிட்டு கரைச்சி 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 சுத்தமாகிட்டே வரும். அப்படி படிப்படியா சுத்தமாக 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 உடல் இருக்கிற அந்த கெட்டு போன சதையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி இந்த மலை மலம்னு பொழு பொழு பொழுன்னு முழு முழுன்னு அழகு மாதிரி தெரியுது பாருங்க. நல்ல தின்னு 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 நீங்க சொல்றீங்க, நாமெல்லாம் சொல்றோம் இல்லையா தின்னு கட்டேன் அப்படின்னு. தின்னு கட்ட உடம்பாரு முழு முழு முழுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த வடிவம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அத்தனை கெட்டு போன அழுகி போய் கெட்டு போன இடத்து எப்படி
அழுகி போன காடு, அழுகி போன கொப்பளம் மினுமினுன்னு இருக்குது இல்லையா, பார்த்தா அழகா வெள்ளை வெளியேன்னு இருக்கும். தீ பிடிச்ச கொப்பளம் அழகா இருக்கும். தீ பிடிச்ச கொப்பளம் இப்படி இருக்கு, முழு முழுன்னு மொட்டுமா இருக்கும். கடைசியில இத்து ஆமா. இத்து ஒழுகி துர்நாற்றத்தோட வெளியே போகும். எப்படி போகும்? தண்ணி துர்நாற்றம், சீழ் வரும், எல்லாம் வருங்க ஐயா. இதுதான் அழகா இருக்கிற ஆம்பளையும் பொம்பளையும். அழகா இருக்கிற ம். ஆம்பளையும் பொம்பளையும். முழுன்னு யார் அழகா இருக்கிறாங்களா உள்ள சீ பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ள சீழ் பிடிச்சிருச்சு. அப்படித்தான் தின்னு 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 மேலே வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பவுடரை போட்டு பூசிட்டு வகையான மினுமினுக்கிற துணியை போட்டு இந்த மேனாமினிக்கு மாதிரி ஆண்களும் பெண்களும், ஆண்களும் அப்படித்தான் பெண்களும் அப்படித்தான் மேனாமினிக்கு மாதிரி உள்ள பூரா கெட்டுப்போன சதையை வச்சுக்கிட்டு மேலே சந்தனத்தை தடவுற மாதிரி உள்ள மலத்தை வச்சுக்கிட்டு கெட்டுப்போன அழுகிய பொருளை வச்சுக்கிட்டு மேலே சந்தன குச்சி பற்ற வச்ச மாதிரி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெருச்சாள் செத்து கிடக்கும். எங்கேயாவது வீட்டுக்குள்ள எங்கே செத்துதுன்னு தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஊதுபத்தி பற்ற வச்சிருவாங்க. அந்த பெருச்சாலை நாத்தம் தெரியாமல் இருக்கிறது. அந்த பெருச்சாலை நாத்தம் அப்புறம் எங்கேயும் போராடி அங்கே வீட்டை அங்கேயும் தேடி கீடு கடைசியில் எங்கேயாவது போய் இந்த ஓட்டு வழி வீட்டில் கடந்தது செத்து கிடக்கும், அல்லது அடுப்புங்கரை எங்கேயாவது செத்து கிடக்கும், அதில் பொட்டிச்சந்தில் எங்கேயாவது செத்து கிடக்கும். அதை எடுத்து வெளியே போடுறப்ப வீடே அப்புறம் மாறிடுது. அதுக்காக இந்த மாதிரி தான் என்ன பண்ண, உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் புதுசாக கண்டுபிடிக்கிற நம்பர் அது மாதிரி தான். இப்போ அழுகி போன உடலை தற்காலிக நாத்தம் தெரியாமல் இருக்கிறது அவன் மேலே வாயில் வெத்தலை வாக்கு போட்டுக்கிறது, ரோஜா பாக்கு போட்டுக்கிறது, பீடா போட்டு போகிறது, மேலே சென்ட் அடிச்சு, இதெல்லாம் இந்த கூத்தாடிகள் பண்ணுற வேலை. யாரு? சரி. அப்போ ஈரறிவு மூன்றறிவு என்று 3 ஐம்புலன்களுக்கான அறிவு நமக்கு தோன்றுச்சு. முதல்ல ஒரு செல் தாவரத்தில் தோன்றணும், ஓரறிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரறிவு மூன்றறிவு என்று ஐம்புலனுக்கான 5 அறிவு வரை பெருகிய போகுது. அதாவது ஐம்புலனுக்கான மெய்வாய் கண் மூக்கு செல்னு சொல்ற முடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதற்கான சுவைகள் தோன்றின. இந்த உறுப்புக்கான சுவை, கண்ணுனா ஒளி, வாய்னா சுவை, காதுனா இசை, மூக்குனா வாசனை, தொடுனா உணர்ச்சி, இப்படி எல்லாம் இந்த ஐம்புலனுக்கான சுவைகள் தோன்றின. சரியா? ஆக 5 அறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று வேறுபாடு அடைந்தன. அப்படி போட்டு கடைசியில பால் கொடுக்குற நிலைக்கு மாறிச்சு. முதல்ல ஆரம்பத்துல தானா பிரிஞ்சிச்சு, வந்துச்சு. அப்புறம் செல் பிரிதல் மட்டும் நடந்தது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகி போச்சுன்னா, பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி குட்டிகள் தோன்றுச்சு. இதுல பல கோடி ஆண்டாச்சு. அப்ப தானா பிரியும், செல் 1 பிரியும், 2 பிரியும், 3 பிரியும், 1 மணி நேரத்தை பல லட்சமா பிரியும். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான ஆண்டுகளா மாறி கடைசியில பால் கொடுத்து குட்டி வளர்க்குற மாதிரி மாறிச்சு. என்னது? பால் கொடுத்து குட்டி வளர்க்குற மாதிரி. எத்தனை கோடி ஆண்டாயிருக்கு? இதுக்கெல்லாம் 50 கோடி ஆண்டாயிருக்கு. சரி. அப்ப தோன்றின பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவு எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இங்கதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். சூப்பருங்க ஐயா. என்ன பேஜுங்க ஐயா? பேஜ் நம்பர் 146. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப வந்து இந்த மாலதி கேட்கறாங்கல்ல, இதுதான். இந்த பாயிண்ட புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களும் யோகியா மாறிடலாம். அப்ப ஒரு செல் தாவரத்துல தோன்றிய உயிரானது பால் கொடுக்கும் குட்டியாக மாறுகின்ற பொழுதுதான் நமக்கு வந்து அந்த விஷயம் நம்ம புரிந்து கொள்றது. ஆக மனிதன் மட்டும் 6ஆம் அறிவுடன், இந்த மனிதன் மட்டும்தான், மற்ற எதுக்கும் கிடையாது, மனிதன் மட்டும்தான் 6ஆம் அறிவுடன் வாலில்லா குரங்களிடமிருந்து தோன்றினான். மனிதன் மட்டும் அறிவுடன் வாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் கடந்து 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். முதலாவதாக டார்வினின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து பாருங்கள். டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சொல்கிறது. நாம என்ன பண்ற, மனிதன் என்னவா மாத்துறோம்? மனிதனை வந்து சுத்தப்படுத்தி நம்ம என்னவா மாறுறோம்? மனிதன் சுத்தப்படுத்தி தூய்மை ஆயிடுறோம் ஐயா. அதுக்கு பேர் என்ன? யோகின்னு பேர். யோகி ஞானியா மாறி. ஆமா. இது யாரும் எவனா சொல்லிக் கொடுக்குறானா இந்த இந்தியாவில? இல்லைங்க ஐயா. ஒரு சோத்து முண்டம் சொல்லி தராது. ஒரு சோத்து முண்டமும் அவங்களுக்கே தெரியாதுங்க ஐயா. அதாவது 6ஆம் நிலையிலிருந்து 7ஆம் நிலைக்கு போறதுக்கு தெரியல. ஒரே ஒரு படிதான் எட்டி வைக்கணும். ஒரே ஒரு படிதான் எட்டி வைக்கணும். 6 படிக்கு வந்துட்டீங்க.
ஒரே ஒரு ம். படி எடுத்து வைக்கிறது தெரியல உங்களுக்கு. அதாவது கை கெட்டியது வாய் கேட்டவில்லை. ஏன் இவனுக்கு கெட்டல? இந்த 2000 வருஷமா யோக மன்றங்கள் இந்தியாவில் இருக்கு. ஏன் இந்த முண்டங்களுக்கு புரியல? சோத்து முண்டங்களுக்கு ஆமா. அவங்க தகுந்த ஆராய்ச்சி பண்ணல. தகுந்த ஆராய்ச்சி செய்யலங்கய்யா. தமிழை படிக்கல. எதை உடம்ப படிக்கல? படிக்கலங்கய்யா அவங்க. தமிழை படிக்கவில்லை. ஆமா. இந்தியாவில் இருக்கிறது எந்த யோக மன்றத்துக்கு தமிழ் தெரியாது. ஐயா விட்டு கேக்கு. ஆ. இந்தியாவில் இருக்கிற எந்த யோக மன்றங்களுக்கும் தமிழ் தெரியாது. ம். இந்தியாவில் எந்த யோக மன்றங்களுக்கும் தமிழ் தெரியாது. சரியா? ஆமாங்கய்யா. இந்த 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். மறுபடியும் 2 மணிக்கு பேசலாம். சரியா? சரி, முதலாவதாக மிக சரிங்க. உயர்ந்த ஆமா, இந்த 2 நிமிஷம் வச்சு பேச முடிச்சுக்கலாம். சரி, கரகரன்னு கேக்குதுங்கய்யா. அதான் இந்த 2 நிமிஷம் மட்டும் பேசுவோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. முதலாவதாக டார்வின் ஆ. பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து பாருங்கள். அது எந்த வழியில் பெருகும் ம். என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து ம். தன் சக்தியையும் பெருக வல்லவனாக இருப்பான். தானும் நிலைத்து வாழ்ந்து தன் ம். சக்தியும் பெருக்கிக் கொள்ளுகிறவனாக இருப்பான். சக்தியை பெருக்கிக் கொள்றது, தானும் நிலைத்து வாழணும், சக்தியும் பெருக்கிக் கொள்ளணும். அது புது புது சக்தி பெருக்கிட்டே சக்தியும் போறோம். பெருக்கிக் கொண்டு இருப்போம். உம் அதாங்கய்யா. தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சக்தியை மட்டுமல்ல, தன் சந்ததியையும் பெருக்கிக் கொள்வான். தன் சந்ததியும் ம். பெருக்க வல்லவனாக இருப்பான். பெருக்கிக் கொண்டு. சக்தியை சக்தியை எங்க இருந்து எடுத்துக்கொள்வான்? அண்டவெளியில இருந்து எடுத்துக்குவான். அண்டவெளியில இருந்து. அதுக்குதான் இதுக்கு பேர் என்ன? இந்த அண்டவெளியை வசியப்படுத்துதல்னு பேரு. யோகிகள் மட்டும் அண்டவெளியை வசியப்படுத்தி தன் வசமாக்கி கொள்வார்கள். ம். அதைத்தான் நாம 6 மாசத்துல செய்ய போறோம். நாம இந்த பயிற்சியை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆமாங்கய்யா. நாமும் 6 மாசத்தில் நாம் ஆமாங்க. முன்னேறுவோம். மீண்டும் 2 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். எப்படி முன்னேறுவோம். முன்னேறதை பத்தி சொல்லித்தரேன். சரியா? நன்றி. சரி.